வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு லைட்ஸ் அண்ட் மீடியா. இப்போ நான் இருக்கிறது சிங்கப்பூரில் லாஸ்ட் டேங்க இன்றைக்கி. இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இங்கேருந்து எங்கே கிளம்ப போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். நான் இப்போ இருக்கிறது சாங்கி ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். போட்டிருக்காங்கல்ல ஸ்கை ட்ரெயின் T1 T2. இங்கேயே உள்ளேயே மெட்ரோ கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே க்ரௌன் பிளாசா ஹோட்டல். இங்கே மேலே போய் லான்ச் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். பிகாஸ் நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போய் கொஞ்சம் நேரம், ஏன்னா இங்கே டிக்கெட் கவுண்டரில் போய் நம்ம செக்இன்லாம் முடிச்சா தான் லான்ச்சுக்கே போக முடியும். அந்த டிலேனால் இங்கேயே சுற்றுற மாதிரி இருக்குது. இங்கே உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் உள்ளே டியூட்டி ஃப்ரீலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், மதுபான கடைகள் எல்லாமே இருக்குது உள்ளே. உள்ளே சுற்றுற மாதிரி தான் இருக்குது கொஞ்ச நேரம். இதுதான் நம்ம நிற்க வேண்டிய க்யூ. பட் ஃப்ளைட் டிலேனால 45 மினிட்ஸ் பிஃபோராக தான் நம்ம இங்கே க்யூவில் நிற்க முடியும். இப்போ இது க்ளோஸ்ட். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாவது போய் உட்கார்ற மாதிரி ஒரு இடம் நாங்கள் தேடிட்டுருக்கோம் இப்போ. சுற்றி செம்ம பசியாயிடுச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்க கடை இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச கடைன்னு பார்த்திங்கன்னா மெக்டி தான். ஸோ நாங்கள் மெக்டியை தேடி வந்துட்டோம். ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் ஃபைண்ட் பண்ணது மைலோ தாங்க. எல்லா இடத்துலையுமே மைலோ வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்களேன், ஒன்றே பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் மட்டுமே $1.25 அப்படின்னு வருது. இங்கே எல்லாமே ஜூஸு, பர்கர் அந்த மாதிரி. நாங்கள் ஒரு கிட்ஸ் மீல் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆளுக்கு ஒரு பர்கர் வித் ஃப்ரைஸு, அப்புறம் ஒரு சிக்கன் நகட்ஸ் அந்த மாதிரி. மைலோவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஐஸ் மைலோ ஒன்று அதுவுமே சூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ப்ரைஸுமே மெக்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா துபாயை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கே கிடைக்கும். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ப்ரைஸ். நான் சென்னையில் அவ்வளோவா நான் சாப்பிட்டதில்லை. பட் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஐட்டம் பார்த்திங்கன்னா $15.20. அதாவது ஒரு காம்போ $15.20 வருது. அதோடு சேர்த்து ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பை, ஆப்பிள் பை கிட்டத்தட்ட $1.80 வருது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு கடைசியாக உங்களுக்கு பில்லில் நான் காட்டுறேன். ஏன்னா இது நாங்கள் கொஞ்சம் கிளம்ஸியாக யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்த்து மொத்தமாக போட்டு ஆர்டர் பண்ணுறோம். கடைசியாக நான் பில்லை காமிக்கிறேன். நாங்கள் எத்தனை பேர் சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட போகிறோம். ஸோ 3 பேருக்கு சேர்த்து மெக்டியில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். டோக்கன் நம்பர் வந்துச்சு. இப்போ போய் அதை கொடுப்போங்க. இங்கே ஃபுல்லாகவே செல்ஃப் சர்வீஸ் தான். மேக்ஸிமம் நம்மளே தான் அங்கே போய் எல்லாமே எடுத்துக்கணும். எனக்கு ஒரே ஒரு சின்ன சஜஷன் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா கடைகளுமே சரி, எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் இந்த மாதிரி கடைகளில் சொல்கிறேன். ஏன்னா நான் தமிழ் கடையிலையுமே போய் சாப்பிட்டேன். அங்கெல்லாம் சர்வீஸ் சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்மைலியாக சிரிச்சிட்டே, நம்ம ஊரில் எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா எப்படி சர்வ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கடைகளில் எஸ்பெஷலி நம்ம இப்போ மெக்டி அந்த மாதிரி கடைக்கு ஒரு அவசரத்துக்கு போய் சாப்பிட போகிறோம் அப்படின்றப்போ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்த மாதிரியே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எல்லாருமே ஒரு புன்னகையோடு சர்வ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே மேக்ஸிமம் யாரையுமே என்னால் பார்க்க முடியல. எல்லாருமே மேபி அது ஒரு ஒர்க் ப்ரெஷராக இல்லை என்னன்னு எனக்கு தெரியலை. பட் எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, எல்லாமே வாங்கியாச்சு. பில்லு பார்த்தீங்கன்னா $33 வந்திருக்கு, சிங்கப்பூர் டாலர். எங்களுக்கு பயங்கரமாக பசிக்கிறனால நான் போய் சாப்பிட போகிறேன். இதுதான் இப்போ நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம மியான்மர் கிளம்ப போகிறோம். இப்போது போகலாம் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே. அதுக்குள்ளே ஃப்ளைட் வந்துடுச்சு. பைலட் உள்ளே உட்காந்துருக்காரு, நான் பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், ஃப்ளைட் ஏறியாச்சு. ஃப்ளைட்டுமே கிளம்பியாச்சு. மியான்மர் கிளம்புறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours தான். ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து மியான்மர் பக்கம் 2.5 hours. நான் நினச்சேன் பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னோடனே நம்ம துபாயிலேருந்து சிங்கப்பூர் வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளைட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மொத்தமாகவே அந்த பக்கம் 4 சீட்டு, இந்த பக்கம் 4 சீட்டுன்னு ஃப்ளைட்டே முடிஞ்சு போச்சுப்பா. அவ்வளோதான்ப்பா. ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க.
ஒரே ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் எங்கப்பா காமிக்கவே இல்லை கண்ணில் அப்படின்னு கேட்டால், இதுதாங்க முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு வழி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. சரி வாங்க போகலாம், வெளியில் போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து பார்த்தா ஊரே பயங்கர மயான அமைதியாக இருக்குது. ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரையுமே காணோம். நாங்கள் 4 பேர் மட்டும்தான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம். இங்கே பாருங்களேன், இங்கே சிம் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க மேலே இருக்குது பாருங்கள். லோக்கல் சிம் ஒன்று தேவைப்பட்டனால லோக்கல் சிம் ஒன்று வாங்கியாச்சு. எங்களை பிக்கப் பண்ண வந்தவங்க இமிக்ரேஷன்லேயே எல்லாமே முடிச்சு நாங்கள் வெளியில் வந்தாச்சு. இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நேராக அப்படியே ரூமுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்புறோம். எல்லாருமே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். டாட்டா பை.